நேற்று முத்து வந்து தனியாக உட்காந்துட்ருக்காரு. அப்போ வந்து சுனிதாவும் பவித்ராவும் வராங்க. அப்போ சுனிதா சொல்கிறாங்க, அவன் தனியாக தான் இருக்க விரும்புகிறான் அப்படின்னு இந்த மாதிரி சொல்கிறாங்க. சொல்லும்போது முத்துக்குமரன் சொல்கிறாரு, நான் டே 1லேருந்தே தனியாக தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே பவித்ரா சொல்கிறாங்க, டே 1லேருந்து பவித்ரா தனியாகவா இருக்கீங்க? இந்த நீங்கள் சாச்சனா போகிறப்ப என்ன அழுக எழுதிங்க, மஞ்சரி போனப்போ அதை விட எப்படி அழுதிங்க, டே 1லேருந்து தனியாக இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வந்துட்டு முத்துக்குமரனை கிண்டல் பண்ணுறாங்க. உடனே முத்துக்குமரன் அந்த 3 பேர் போனதுக்கு எதுக்கு அழுதேங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. சாச்சனா போகிறப்ப சாச்சனா வந்து என்கிட்ட ரொம்ப க்ளோஸர், ஷீ வாண்ட்ஸ் டு கெட் க்ளோசர் டு மீ அப்படின்னு சொல்கிறாங்க சுனிதா கிட்ட. அப்போ வந்து பவித்ரா சொல்கிறாங்க, சுனிதாவுக்கு தமிழ் நல்லாவே தெரியும், நீங்கள் தமிழ்லேயே சொல்லலாம் அப்படின்னு. அப்புறம் அவர் ரொம்ப தமிழில் சொல்கிறாரு, இல்லை அவங்க சாச்சனா என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகணும்னு நினச்சாங்க, அப்போ நான் தட்டி விட்டேன், அதனால் வந்து ஐயோ எனக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகிடுச்சு போகிறப்போ, ஐயோ போயிட்டாங்களேன்னு இருந்தது அப்படின்னோடனே, இப்போ நீங்கள் 2 பேரும் க்ளோஸாக தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சுனிதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மஞ்சரி போகிறப்ப எப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னோடனே, மஞ்சரி நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்குறாங்க சுனிதா. இல்லை, ஜஸ்ட் ஒரு 12 ஷோஸ் ஒன்றா அதாவது ஒரு ஷோவில் 12 எபிசோட்ஸ் ஒன்றா பண்ணியிருக்கோம், 12 டேஸ் தான் எங்களுக்கு தெரியும், எங்கள் 2 பேருக்கும் பார்த்து பழக்கங்கிற மாதிரி தான். இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு பாண்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஆனால் லாஸ்ட் வீக் தான் எங்கள் 2 பேருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், சண்டைகள் எல்லாம் வந்துருச்சு. அந்த வீக் போய் அவங்க எவிக்ட் ஆகிட்டாங்க, அது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொன்னார். அதுக்கப்புறமா தீபக் அண்ணா போகிறதுக்கு, ஐயோ இந்த மனுஷன் இவர் போனது தான் என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அண்ணா மேலே தான் தனக்கு ரொம்ப அஃபெக்ஷன் ஜாஸ்திங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ 3 பேர் போனதுக்கு அவர் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டார். மஞ்சரிக்கு அவர் ஓப்பனாக அழலை. அது நிறைய பேர் சொன்னாங்க, இந்த அழுகை போய் மஞ்சரிக்கு அழுதுருக்க வேண்டியதானே. மஞ்சரி வந்து ஒரு லேடி, அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து அவங்க போகிறதுக்கு ஒரு நல்ல டீசெண்டான பசங்களுக்கு அது தெரியும், ஒரு அளவுக்கு தான் அழ முடியும் லேடிஸ்னு வரும்போது. இது வந்து ஜென்ஸு, ஸோ எந்த ஒரு நீங்கள் பேரியரும் வச்சுக்க வேண்டாம், எவ்வளோ இமோஷன்ஸ் இருக்கோ அவ்வளோத்தையும் காட்டலாம். ஆனால் ஒரு பொண்ணுன்னு வரும்போது ஒரு அளவாக தான் காட்ட முடியும். சாச்சனாவும் அது சின்ன பொண்ணுனாலும் சரி, நம்மளோட பெரிய பொண்ணுனாலும் சரி, அந்த மேனர்ஸ் தெரிஞ்சு தான் வந்து முத்து ஓப்பனாக அழலை. இது வந்து ஆம்பளைங்கிறதுனால அவருக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் தேவையில்லை. ஸோ அவர் ஓப்பனாக அழுதுட்டாருங்கிறது தான் என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.